பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் பொதுமக்களின் நிலங்களை கைப்பற்றிட வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகள் கண்டனத்திற்குரியது என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக ஏகனாபுரம் சுற்றுவட்டார கிராம மக்கள் 1075 நாட்களுக்கு மேலாக போராடி வருவதாகவும், பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடாவிட்டால் நாம் தமிழர் கட்சி விரைவில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கும் எனவும் சீமான் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் மக்களுக்கான அரசு போல செயல்படாமல் பெரு நிறுவன கார்ப்பரேட் கட்டமைப்பு போல அரசு செயல்பட்டு வருகின்றது எனவும் சீமான் விமர்சித்துள்ளார். வேதாரண்யம் அருகே தூண்டில் வளைவு கட்டும் பணியை தொடர்ந்து நடத்த வலியுறுத்தி மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர். வெள்ளப்பள்ளம் மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவு மீன்பிடி துறைமுக கட்டுமான பணியை தொடர்ந்து மேற்கொள்ள வலியுறுத்தி அப்பகுதி மீனவர்கள் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இது தொடர்பாக கடந்த 9ஆம் தேதி வருவாய் கோட்டாட்சியர் திருமால் தலைமையில் நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். துறைமுக பணிகளை உடனே துவங்க கோரி மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும், ஜூலை 12ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்த உள்ளதாகவும் மீனவர்கள் கூறியுள்ளனர். அரசு எந்தவிதமான ஏற்பாடு செய்து இங்கே பணிகள் துவங்கவில்லை. பணிகளை உடனே துவங்க வேண்டும், இல்லையே நாங்கள் கருப்பு கொடியேந்தி போராட்டம் செய்வதாக இன்று அறிவித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு உடனடியாக அரசு அந்த ஐஐடியோட அறிக்கையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்து உடனே அந்த கடலில் கொட்ட வேண்டிய மீதமுள்ள கற்களை கொட்ட வேண்டும், பணிகளை துவங்க வேண்டும். இல்லையே இன்றிலிருந்து தொடர் வேலை நிறுத்தம் செய்து புஷ்பவனம், நாலுவதுபதி, வெள்ளப்பள்ளம், வானவன் மகாதேவி, வெள்ளப்பள்ளம் மேற்கு, வெள்ளப்பள்ளம் கடை வர்த்தக சங்கங்கள் இணைந்து நாளை மாபெரும் கடையடைப்பு மற்றும் கண்டன போராட்டங்கள் நடத்த போறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.